ஸோ ஹலோ யுவர்ஸ், போன விளாகில் வந்து நம்ம தூத்துக்குடி ப்ரோ சக்தியோட வீடு பால்காய் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாச்சு. யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். வணக்கம், உங்கள் மீனவன் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்தாச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த விளாகில் நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சோறு முக்கியம். ஏற்கனவே வந்து இங்கே வந்து பந்தி பிஸியாக போயிட்டு இருக்குது. ஸோ போன வீடியோவில் நம்ம என்னென்ன மெனுன்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஸ்பெஷலாக வந்து அனாஸ் கேட்ரிங் ஃப்ரம் அருப்புக்கோட்டையிலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இலை போட்டாச்சு. இலைக்கோட சேர்த்து தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போகுது பாருங்கள். இது என்னதுக்கா? அத்திப்பழ அல்வா ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அத்திப்பழ அல்வா அப்படியே அத்திப்பழத்தோட ஃப்ளேவர் நல்லா தித்திப்பாக இருக்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு அத்திப்பழத்தோட ஸ்டாப்பாக இருக்குது. அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். ரோல்ஸ் வந்துருச்சு. அடுத்து வந்து காளான் கூட்டு, பட்டாணி கூட்டு, வெள்ளை பூசணி கூட்டு, இது எல்லாத்துக்கும் வந்து ஹைலைட் ஆனது சுட சுட வெள்ளை சோறு. ஸோ வெள்ளை சோறும் வந்துருச்சு. ப்ரோ உங்கள் சேனல் பேர் என்னது? நிகால் லைஃப் ஸ்டைல்ஸ். ஹாய் ப்ரோ. ஸோ வந்து சோறோட வந்து நிகால் லைஃப் ஸ்டைல்ஸ் வந்து வீடியோ தான் முக்கியம்னு எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், பருப்பு பொடி, நெய். இது வந்து என்ன ஊறுகாக்கா? கோவக்காய் ஊறுகாய், சாம்பார். அப்புறம் வாங்கிடும். பருப்பு பொடி அப்படியே கையை உள்ள விட முடியல. பருப்பு பொடி பிணையிறதுக்கு அவ்வளோ ஒரு சூடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பொடி போட்டு சோறை நல்லா பிணைஞ்சி அந்த நெய்யில் சுட சுட அடிக்கிற வெயிலுக்கு சுட சுட சாப்பிட்டுருக்கோம். செம டேஸ்ட்டு. பருப்பு பொடி நல்லா மணமாக கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அப்பளமும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோல்ஸை நம்ம சாப்பிட்றலாம். செம்ம டேஸ்ட்னா நல்லா வந்து இந்த சமோசாக்குள்ளெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் உள்ள ஸ்டஃப்பு செமையாக இருக்குது. பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமே வச்சுட்டாங்க. மோர் பாருங்கள், நல்லா ஒரு திக்காக ஊற்றிருக்காங்க. ஸோ எல்லா ஐட்டமே ரொம்ப ரொம்ப சூப்பர். இதை பாருங்கண்ணா, சிப்ஸு. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனி ரிவ்யூவே ஓடிக்கிட்டு இருக்குது. கிங்ஸ்டன் அண்ணா வந்து செமையாக ஒரு ரிவ்யூ அவங்க சேனலுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து வெஜ்ஜில் வந்து பேர் சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காப்புல. சாப்பாடு எப்படி இருக்கு? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு வந்து இதில் எந்த பேருமே தெரியல. அண்ணன் கேட்பான், இது என்னென்ன ஒரு பேரை சொல்லுங்க. இது என்னென்னு சொல்லணுமா? இதுக்கு என்ன பேர்? சரியான ஒரு பிரம்மாண்டமான சாப்பாடு. அப்படியே பரபரப்பாக வந்து பந்தி பரிமாறி ஏகப்பட்டவர் விட்டுருக்காங்க. ஏகப்பட்டவர் ஆட்களும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. மெயினாக வந்து ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள். எல்லாருமே பிஸி இன் ஈட்டிங். எல்லாருமே செம பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாமே செம சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச வெள்ளை பூசணி கூட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது. சாம்பாரில் ஏகப்பட்ட காய்கறி போட்டு டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. காளான் மசாலா அதாவது மஷ்ரூமில் ஒரு கிரேவி. எல்லாமே வந்து மசாலாவாக பண்ணியிருக்கனால ரைஸோடு போட்டு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மெயினாக வந்து வெஜ்ஜாக இருந்தாலுமே அது டேஸ்ட்டாக பண்ணால் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டு. பாக்கி இருக்கிற ஒரே ஒரு ஐட்டம் பட்டாணி கூட்டு. பட்டாணி நிறையா போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. எல்லாமே முடிச்சாச்சு, டேஸ்ட் பார்த்தாச்சு. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோவா சாப்பிட முடியாது. அப்பளத்தை போட்டு சாப்பிட வேண்டியதான். சக்தி வந்து ஐட்டம்ஸில் இன்றைக்கி வந்து மிரட்டியிருக்காப்புல. சுற்றி பாருங்களேன், ஒரு பரபரப்பாக வந்து சாப்பாடு பரிமாறவும் மக்கள் கூட்டமும் எல்லாருமே வந்து அவ்வளோ பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
ஸோ பாயாசம் அத்திப்பழ அல்வா கம்பேர் பண்ணும்போது பாயாசம் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் தெரியுது. அத்திப்பழ அல்வா உண்மையிலேயே செம திதிப்பு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல அத்திப்பழ அல்வா? சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க. ஒரு ஃபைனான பாயாசம், ரொம்ப இனிப்பு கிடையாது. அத்திப்பழ அல்வா நல்லா இருக்கு. ஸோ நல்லா ஒரு திருப்தியான உபசரிப்பு, திருப்தியான சாப்பாடு. மெயினாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லோரும் கூட உட்காந்து இந்த சாப்பாடை வந்து ஒரு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி சாப்பிட முடிஞ்சிச்சு. ஃபைனல் டச்சாக வந்து இங்கே வந்து ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரோ என்ன ஜூஸ் ப்ரோ? வெத்தலை ஜூஸ். ஸோ வெத்தலை ஜூஸு ரெண்டுமே வெத்தலை ஜூஸ் தானா? ஃப்ரெஷ்ஷாக போடுறதுண்ணா கொடுப்பா. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன ஜூஸ் குடித்தாலும் சில்லுன்னு குடித்தாலே சூப்பர் தான். இதில் வந்து அந்த வெத்தலை மின்ட்டு அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுறதுக்கு பதிலாக வெத்தலை ஜூஸுன்னு இது ஒரு புதுசாக தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு பீடா கொடுக்குறதுக்கு பதிலாக வெத்தலை இறச்சி ஒரு ஜூஸாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்டுட்டு கேஷுவலாக உட்காந்துருந்தோம். திடீர்னு பார்த்தா சரியான மழை வந்துருச்சுங்க. தூத்துக்குடியில் மழையானுங்கிற மாதிரி இப்போ ஒரு மழை வந்துருச்சு. திடீர்னு பாருங்களேன், மலைக்கு ஒதுங்கின மாதிரியே உட்காந்துருக்காப்புல. ஆனால் நினைக்கிறீங்க உள்ளவங்க இங்க பாருங்க, சரியான மழை. இங்க பாருங்க, எல்லாம் அலறி அடிச்சுட்டு புது வீட்டுக்குள்ளதான் ஓடுறாங்க. அந்த அளவுக்கு மழை வந்துருச்சு. முதலே சொன்ன மாதிரி பெரிய வீடு, அதனால மழைக்கு யாருனாலும் உள்ள வரலாம். என்னன்னா மழைக்காண்டி உள்ள வந்துட்டீங்களா? ஆமா, மழைக்கு ஒட்டிருக்கோம். இல்ல வீடு புதுசா கட்டியிருக்காங்க, மழை வந்து அந்த இதுல லீக் வச்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அண்ணன் வந்து டெஸ்ட் பண்ண உள்ள வந்திருக்காங்க. மழை வீட்டில் லீக் ஆகுதான்னு பார்க்கணுமா? நம்ம வந்து கிங்ஸ்டன் அண்ணன், உங்கள் மீனவன் அண்ணன் வந்து நம்ம வந்து சக்தியை போய் மிஸ் பண்ண போயிட்டாப்புல. இன்னைக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மீனவன் சக்தி ப்ரோ வீட்டு பால்காய்ப்பு ஃபங்க்ஷனை சூப்பராக அட்டன் பண்ணியாச்சு. இங்கே வந்து நிறையா வந்து யூடியூப் வ்ளாகர்ஸு இன்ஸ்டாவில் வந்து கலக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் பார்த்தோம். ஸோ இது வந்து அஷ்ரத் ப்ரோ வந்து தூத்துக்குடி தான். அஷ்ரத் ப்ரோ இன்றைக்கி மீட் பண்ணது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். என்ன அப்படின்னா, அஷ்ரத் ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தூத்துக்குடியில் உள்ள எல்லா கிரியேட்டர்ஸையும் சூப்பராக கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காப்புல. ப்ரோ நம்ம சேனலுக்கு ஒரு ஹை சொல்லியிருக்கோம் ப்ரோ. ஹாய். ஸோ ஏதாவது சொல்லுங்கள் உங்களை பற்றி. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் நம்ம தூத்துக்குடியில் இருக்கீங்களான்னு எனக்கு என்ன தெரில. இப்போ தான் நீங்கள் சொல்லும்போது தான் சரி ரைட்டு நம்ம தூத்துக்குடி போகலாம் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தூத்துக்குடியிலேயும் பெங்களூர்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. வேறு லெவல் ப்ரோ நீங்கள். ஸோ அஷ்ரத் ப்ரோ வந்து நிறைய நீங்கள் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாவில் பார்க்கலாம். காமெடியில் செம்மையாக கலக்காப்பில் நிறையா வந்து அப்படியே ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான வீடியோஸு. அதில் நீங்கள் பார்த்தாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டரு. காமெடியெலாம் நீங்கள் பார்த்தாலே அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாப்புலன்ட்டு. ஒரு மாதத்துக்கு சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்படியேப்பட்ட காமெடி நம்ம காமெடி பார்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து அஷ்ரத் ப்ரோ கூட சேர்ந்து ஒரு தனி விளாக் பண்ணுவோம். ஸோ சேனலை வந்து நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமே அஷ்ரத் ப்ரோவோட வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே ப்ரோ, நம்ம கண்டிப்பாக தரமாக ஒரு விளாக் பண்ணுறோம். ஷுவர்ப்பா, பாய். ஸோ வந்து எல்லாருமே இப்போ வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ. சரி இது எடு, தமிழ் பண்ணிடு. அப்படியே எல்லாரும் ரைட் சொல்லிருங்க. வீடியோல தான் இருக்குது. ஸோ இதுதாங்க அனாஸ் கேட்ரிங். இதிலே வந்து சாப்பாட்டுக்கு உண்டான மெனுவை கொடுத்துருக்காங்க, எல்லாமே போட்டிருக்காங்க. அனாஸ் கேட்ரிங் இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நம்பர் இருக்குது பாருங்கள். அண்ணாமலை மஹால், அருப்புக்கோட்டை. ஸோ அருப்புக்கோட்டை கேட்ரிங்காரங்க தான் இங்கே வந்து இன்றைக்கி சப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்தோட இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்ட் 2. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் அந்த வீடியோவையும் நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். அப்படியே ஃபாரிஸ் அவுட்லுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.